இப்போ எத்தனை பேர் இருக்கான், இவனோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா தான் நம்ம வந்து சில அரசின் சலுகைகள் இல்லை இடஒதுக்கீடு இல்லை அரசு திட்டங்கள் இவன் கடைசி வரைக்கும் போய் சேருதா. நீங்கள் பொதுவாக இப்போ எஸ்சிக்கு 18 இல்லை எஸ்சிக்கு தமிழ்நாட்டில் ஒரு 15ன்னு சொல்லி வச்சுங்க, 15 கடைக்கோடி வரைக்கும் போயிருக்குதா, 15 எது அதில் போயிருக்குது அப்படின்ற ஒரு கணக்கு வேணும்ல. ஏப்பா 15 கொடுத்தாச்சுப்பான்னா எவன் சாப்பிட்டான் எவன் போனான் அப்படின்ற ஒரு நிலைமை வரணும் இல்லையா. அதால் சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிடுச்சு, இல்லை இல்லை பீகாரில் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பது சரிதான், ஏன்னா அரசு தன்னுடைய பாலிசியை இறக்கவும் ஏற்றவும் இந்த கணக்கீடு தேவை அப்படின்னு சொன்ன பிறகு பீகாரில் எடுக்க ஆரம்பித்தாங்கன்னு வச்சுங்க. ஈவன் வந்து நீங்கள் வந்து இந்த மண்டல் கமிஷன் வந்தது இல்லையா, இப்போ அந்த மண்டல் கமிஷன் எதை வச்சு அந்த இடஒதுக்கீடை வந்து ஆல்ட்ரு பண்ணாங்க, 31 வச்சு தான். அப்போ இது எப்படி வந்து 31 வச்சு இப்போ ஆல்ட்ரு பண்ண முடியுன்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. அந்த கேள்விக்கெல்லாம் பதில் தான் சாதிவாரி கணக்கெடுப்பு.